இந்த தெரு ஓரங்களில் கடை போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் கூப்பிடுவாங்க, மளிகை சாமான் வேணுமா, கொல்லிமலை செட்டு சாமான் வேணுமா, வாங்கம்மா வாங்க, நம்மக்கிட்ட கோவில்பட்டி கடலை முட்டாய் இருக்குது, நம்மக்கிட்ட தோடர்கள் பயன்படுத்தக்கூடிய சால்வை இருக்குது, வாங்கம்மா வாங்க, ஈரோட்டு மஞ்சள் இருக்குது, வாங்கம்மா வாங்க, குமரியில் இருக்கிற கிராம்பு நம்மள்கிட்ட இருக்குது, வாங்கம்மா வாங்க, கொடைக்கானல் பூண்டு நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கூவி கூவி விற்பாங்க. அதுபோல் தமிழ்நாட்டில் நேற்று வந்து ஒரு கூட்டம் ஒன்று நடந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஹோல்சேல் டீலராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தம் மிச்சம் இருக்கிற மாநிலங்கள், அதாவது தென்னிந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களுடைய முதலமைச்சர்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம் ஒன்று நடத்த போறாரு. அந்த கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்பு கொடுத்து பேசுவாங்க, அது குறித்து ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவு எடுப்பாங்க. மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு இந்த மாதிரி தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லி நம்மளுடைய பிரதிநிதித்துவத்தை பாராளுமன்றத்தில் தென்னிந்தியாவிலிருந்து எழக்கூடிய குரல்களை நசுக்குவதற்காக, எண்ணிக்கை அடிப்படையை குறைப்பதற்கு இப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்த போறாங்க அப்படின்னு அங்கே பேசுவாங்கன்னு பார்த்தா, இப்போ நான் முன்னாடி சொன்னேன்ல, அந்த மாதிரி கொல்லிமலை செட்டு சாமான் விற்கிறது மாதிரி 8 வகையான பரிசு பொருட்கள், அதில் வந்து அந்த பாய், பாரம்பரிய பாய், இந்த மாதிரி ஒரு 8 பொருட்கள் அடங்கிய பரிசு பெட்டகத்தை மற்ற மாநில முதலமைச்சருக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ தொகுதி மறுசீரமைப்பு குறித்து என்னதான் பேசியிருப்பாங்க? இப்படி மளிகை ஜாமான் லிஸ்ட்டு வாங்கி போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தா 20 கோடி என்ன 200 கோடி கூட செலவாகும். யாருடைய வரிப்பணம்? உங்களுடைய, நம்மளுடைய வரிப்பணம். அனைத்துறவுகளுக்கும் அஸ்வினின் வணக்கம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க போறாரு. இது இந்தியா முழுக்க எதிரொலிக்க போகுது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மற்ற மாநில முதலமைச்சர்கள், மற்ற கட்சிகள், அவங்களுக்கெல்லாம் ஒரு அறிவே இல்லை. அறிவில் ஆகச்சிறந்தவராக இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்துல இருக்கிற நம்பர் 1 முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் தான். அதனால தான் அவர் வந்து தன்னுடைய ஞான திருஷ்டியில பார்த்து அடுத்த ஆண்டு தொகுதியினுடைய மறுவரையறை வரப்போகுது. இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு. 1976 அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் இருக்கும்பொழுது இந்த தொகுதி மறுவரை அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டு 25 ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமேட்டு 2001 பாஜகவினுடைய முன்னாள் உறுப்பினர் வாஜ்பாய் அவர்கள், அதாவது ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்னு கலைஞர் கருணாநிதியால் கொண்டாடப்பட்ட அந்த நபர் ஆட்சியில் இருக்கும் பொழுது இன்னொரு 25 ஆண்டு காலத்துக்கு தள்ளி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது 2026 தொகுதி மறுவரையை மறுபடியும் உறுதி செய்யணும், தொகுதியை மறுசீரமைப்பு செய்யணும். அதாவது நாடாளுமன்றத்துக்கு இருக்கிற அந்த தொகுதிகளை மறுபரிசீலனை செய்யணும். அதுக்கான ஆண்டு அடுத்த ஆண்டு வர்றதுனால இப்போ இருந்தே மாநிலத்தின் முதலமைச்சர் ஞான திருஷ்டியில் கண்டுபிடிச்சு எப்படியாவது அந்த திட்டத்தை, பாஜகவினுடைய அந்த திட்டத்தை நொறுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதில் பிற மாநிலங்கள் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், பிற மாநிலம் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு தொகுதி மறுவரை அப்படின்னு வந்துச்சுன்னா மறுசீரமைப்பு செய்தால் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். ஏற்கனவே நம்மளை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. நாடாளுமன்றத்தில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள், திமுகவை சார்ந்தவர்கள் வாயில் வடையை வச்சுக்கிட்டு பஜ்ஜி வச்சு அவங்க பேசணும்னு முற்படும் போதெல்லாம் இந்த மாதிரி வாயில வடபஜியை திணிச்சு பேச விடாம ஆக்கிடுறாங்க. நேரம் கேட்டால் நேரம் கொடுப்பதில்லை, தொலைக்காட்சியில் அவங்க பேசுறத காட்டுறதில்லை. இந்த சன்சத்னு ஒரு டிவி இருக்குது, அந்த டிவியில கூட இதை முழுமையாக ஒளிபரப்பு செய்யற அப்படின்னு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற திருச்சி சிவா அவர்கள் கூட ராஜ்யசபா உறுப்பினர் பேசியிருந்தார். அப்படி நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே நமக்கான பிரதிநிதித்துவம் இல்லை. ஒன்றிய அரசாங்கம் தொடர்ச்சியாக தென் மாநிலங்களை வஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு அப்பப்போ சாணி அடிக்குது. அதனால இது வேற வழியே இல்லைன்னு எல்லா மாநில முதல்வரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவார் இந்த மாநிலத்தின் முதலமைச்சர். அதில் ஆகச்சிறந்த கருத்துக்கள். அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி 25 வருஷத்துக்கு தள்ளி போட்டதனுடைய விளைவு, சட்ட திருத்தத்தை மாற்றினதுடைய விளைவு, பாஜக அதை அப்படியே கடைபிடிக்குது. இப்போ இருக்கிற பாஜக எதுக்கு எடுத்தாலும் நேருவுக்கு போயிடுவாங்க. ஆனால் நேரு வந்து அவ்வளோ பெரிய ஆபத்தான நபர் கிடையாது. இந்திரா காந்தி தான் ஆபத்தான நபர். தொகுதி மறுவரையை அப்போதே நீங்க சரி செஞ்சிருந்தா, அப்ப இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ப அதை சரி பண்ணி இருந்திருந்தா, அந்த சட்ட திருத்தத்தை 25 ஆண்டு காலத்துக்கு கொண்டு வராம இருந்திருந்தா, உண்மையிலுமே அது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சென்சஸ் அடிப்படையில் மக்கள் தொகையினுடைய கணக்கு எடுத்து அதுக்கு அடிப்படையில் பிரிச்சிருந்திருப்பாங்க. ஆனா அவங்க தள்ளி போட்ட 25 ஆண்டு காலத்தை அப்படியே பாஜக பின்பற்றி, ஏன்னா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய மாறுபாடு கிடையாது, பெரிய வேறுபாடு கிடையாது. இந்தியாவை பொறுத்தவரை 2 கட்சியும் ஒண்ணுதான். அது சாஃப்ட் இந்துத்துவா, இது ஹார்ட் இந்துத்துவா. அவன் திருட்டுத்தனமா, அதாவது அமுக்குலித்தனமா திருடுவான், இவன் சத்தம் போட்டு திருடுவான். அவ்வளவுதான் 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம். அப்படி பாஜகவும் 25 ஆண்டு காலத்துக்கு தள்ளி போட்டுச்சு. இப்போ அது நெருங்கிருச்சு. அந்த காலகட்டம் 25 ஆண்டுகள் முடிய போகுது. 2026 தொகுதி மறுவரையை செய்யணும். அதுக்கு பாஜக அரசு இதுவரை ஏதாவது அறிவிப்பு வெளியிட்டிருக்கா? இதுவரை நாங்கள் தொகுதி மறுசீரமைப்பை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி எந்த அறிவிப்பையும் மத்திய ஒன்றிய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. ஆனால் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் திரு மோடி அவர்கள் இருக்கார்ல, மோடி அவர் வந்து பேசியிருக்கிறார்.
இந்த மாதிரி தொகுதி மறுவரை செய்ய முற்படலான்னு இருக்கோம் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தார். இதனால தென்னிந்தியாவில் தென் மாநிலங்கள் வந்து மக்கள் தொகையில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க, அவங்க பாதிப்புக்குள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தொகுதிகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசியிருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்கள் தொடர்ச்சியாக அதை பேசுகிறாரு. அந்த மாதிரி ஒருவேளை வந்தால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாது, எந்த தொகுதியும் குறைக்கப்படாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் திருவாளர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் தொகுதி மறுவரையின் மூலியமாக இங்கே எந்த தொகுதியும் குறையாது, கூடுதலாக தொகுதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. எதன் அடிப்படையில் அமித்ஷா அவர்களோ, எதன் அடிப்படையில் அண்ணாமலை அவர்களோ, எதன் அடிப்படையில் மோடி அவர்களோ பேசினாங்க அப்படின்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி, அதாவது 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அப்போ இருந்த தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை 4 கோடி. அதன் அடிப்படையில் 39 தொகுதி, பாண்டிச்சேரியோட சேர்த்து 40 தொகுதியை இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 8 கோடி, கிட்டத்தட்ட 8 கோடி நெருங்கிருச்சு. அப்போது இது அப்படியே டபுள் ஆகணும். எப்படி டபுள் ஆகணும்? ஏற்கனவே 40 நாடாளுமன்றம் இருக்குதா, 80 நாடாளுமன்ற தொகுதியாக மாறணும். எதன் அடிப்படையில் இதை நம்ம சொல்கிறோம்னா, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. 50 ஆண்டுகள் கழித்து நாம் 4 கோடியிலேருந்து 8 கோடிக்கு வந்திருக்கிறோம். அதாவது டபுள் மடங்கு வந்திருக்கோன்னே வச்சுக்குவோம். அப்போ தொகுதியும் டபுள் மடங்கு ஆகணும். ஆனால் இதுவே உத்தரப்பிரதேசத்தை கணக்கெடுக்கும் பொழுது, இதுவே வட மாநிலங்களில் இருக்கிற பீகாரை கணக்கெடுக்கும் பொழுது, இதே வட மாநிலங்களில் இருக்கிற ராஜஸ்தானை கணக்கெடுக்கும் பொழுது இந்த கணக்கு மாறுபடுகிறது. ஏன்னா இங்கே மக்கள் தொகையை குறைக்கணும்னு கலைஞர் கருணாநிதி காலத்திலேருந்து, ஏன் பெரியார் காலத்தில் இருந்தே, ஏன்னா பெரியார் வந்து கர்ப்பப்பையை அறுத்து எறிஞ்சிருங்க, அப்போ தான் இங்கே வந்து இனப்பெருக்கம் இருக்காது, இனப்பெருக்கம் இருந்தால் தானே மக்கள் தொகை கூடும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே ஒரு ஞான திருஷ்டி. இன்னைக்கு ஐயா ஸ்டாலினுக்கு எப்படி ஒரு ஞான திருஷ்டியில் வந்து அடுத்த ஆண்டு தொகுதி மறுவரை வரப்போகுது அப்படிங்கிறத இப்போ இருந்தே முட்டு கொடுத்து அதை வச்சு அரசியல் செய்கிறாரோ, அதுபோல் பெரியார் அன்னைக்கு 70 ஆண்டுகள் கழித்து இல்லை 80 ஆண்டுகள் கழித்து இந்த மாதிரி தொகுதி மறுவரைன்னு பிரச்சனை வரும் பொழுது, மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் எடுக்கும் பொழுது மக்கள் தொகை நம்ம குறைச்சி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே திட்டம் போட்டு கருப்பையெல்லாம் எடுக்க சொல்லியிருந்தார். அது பெரியாருடைய நிலைப்பாடுன்னு வச்சுக்கோ, அதை விட்டுருங்க. அப்படி மக்கள் தொகையை தமிழ்நாடு கட்டுப்படுத்தியிருக்கு. ஆனால் வட மாநிலங்களில் அப்படி இல்லை. அன்னைக்கு 8 கோடி மக்கள் இருந்த அந்த உத்தரப்பிரதேஷ் மாநிலம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 19 கோடி மக்கள் தொகை. அப்போ அவர்களுக்கு 3 மடங்கு ஏறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே 80 நாடாளுமன்றத்தை கையில் வச்சிருக்கிறாங்க. 3 மடங்கு ஏறுச்சுன்னா கிட்டத்தட்ட 200 நாடாளுமன்றத்துக்கிட்ட மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிக்கும் பொழுது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 200 பாராளுமன்ற உறுப்பினரை உத்தரப்பிரதேசம் மட்டும் வச்சிருந்துருச்சுன்னா, ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபியை தாண்டி காங்கிரஸ் வளர முடியல, காங்கிரஸ் வெல்ல முடியல. அப்படி இருக்கும் பொழுது உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற ஒரு 3-4 மாநிலங்களை அவர்கள் கைக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள பிஜேபி வச்சிருந்தால், அல்லது ஏதோ ஒரு தேசிய கட்சியில் காங்கிரஸை கூட எடுத்துக்குவோம், காங்கிரஸ் பஞ்சாபில் ஜெயிக்குது, இல்லை ராஜஸ்தானில் ஜெயிக்குது, இல்லை மற்ற மாநிலங்கள் அதுவே கைப்பற்றுதுன்னு கூட வச்சுக்குவோம். அப்போ அவர்கள் அதிக பெரும்பான்மை பெற்று நம்மளுடைய கருத்துக்களை கேட்காம, தமிழ் மாநிலத்தையோ அல்லது தென்னிந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுடைய கருத்துக்களை கேட்காம அவர்கள் சட்டத்தை ஏற்ற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மெஜாரிட்டி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்கள்கிட்ட இருக்காங்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்யலாம், இந்தியாவை கூறு போட்டு கூட விற்கலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் மாநிலத்தின் முதல்வர்களை எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஐயா மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார். சரி, பேசுறாரு. அப்படி பேசும் பொழுது எந்தெந்த கட்சிகள் எல்லாம் அவர் அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை மட்டும் அழைத்து, இந்தியா கூட்டணியில் இருக்கிற முதல்வர்களை மட்டும் அழைத்து பேசியிருக்கிறார். நீங்கள் உண்மையிலுமே அறத்திற்காக பேசக்கூடியவர், உண்மையிலுமே இந்த தமிழ்நாட்டு மக்கள், இந்த தென்னிந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் எல்லோரும் பாதிக்கப்படுவாங்க, இது மூலியமாக எல்லா மாநிலத்துக்கும் பிரதிநிதித்துவம் அடிபடும் அப்படின்னு பேசுகிற மாநிலத்தின் முதலமைச்சர் மற்ற மாநிலங்களில் இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டுருக்கணும்ல. அதுதானே நியாயமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஒரு பொது இதாக செய்கிறீங்க, இந்தியாவுக்கு உடைய அடையாளப்பட்ட தலைவராக மாறுவதற்காக இதை நீங்கள் செய்கிறீங்க. இந்தியா முழுக்க தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கறதுக்கு, இந்தியா முழுக்க மு க ஸ்டாலின் அவர்களை தலைவராக போற்றி கொண்டாடுவதற்கு ஒரு செயல் திட்டத்தை செய்கிற நீங்கள், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவன் இதை கூடவா சொல்லிக் கொடுக்கல? காங்கிரஸில் இருக்கிற டி.கே. சிவகுமாரை கூப்பிடுறீங்க, அதே போல் காங்கிரஸில் இருக்கிற மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறீங்க, உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிடுறீங்க, இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறீங்க, மாற்று கட்சியில் இருக்கவங்களையும் கூப்பிடுங்க. அந்த கர்நாடகாவில் இன்னும் பல கட்சிகள் இருக்கலாம், அந்த கட்சிகளில் இருக்கிற தலைவர்களை கூப்பிட்டு வச்சு நடத்தி இருந்திருந்து ஒட்டுமொத்தமாக இது இந்தியா முழுக்க ஒரு குரலாக எழுந்திருந்துச்சுன்னா இதை நம்ம போற்றி கொண்டாடி இருக்கலாம். ஆனால் தென்னிந்திய மாநிலங்கள் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற பேரில் இந்தியா கூட்டணி கூட்டத்தை நடத்திட்டு, இந்தியா கூட்டணியினுடைய அந்த தலைவர்களை அழைச்சி பேசிட்டு இதில் மாற்றம் வந்துடும் அப்படின்னு எதை வச்சு பேசுகிறீங்க? இதில் பினராயி விஜயன் கலந்து கொண்டிருக்கிறாரு, இதை தெலுங்கானாவை சார்ந்த ரேவந்த் ரெட்டி கலந்துருக்கிறாரு, கர்நாடகாவை சார்ந்த டி.கே. சிவகுமார் அவர்கள் கலந்துருக்கிறாரு. ஆனால் ஆந்திராவில் இருந்து யாருமே வரலையே. ஏன்? ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் நீங்கள் அழைச்சுமே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்லேருந்து வரல, திரிணாமுல் காங்கிரஸ் அழைச்சி திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து மம்தா பானர்ஜியோ இல்லை மம்தா பானர்ஜி சார்ந்த அங்கே இருக்கிற தலைவர்களோ யாருமே பங்கேற்கல.
காங்கிரஸை சார்ந்த யாராவது ஒரு முக்கிய நபர், ஏன் ராகுல் காந்தி எங்க பொறிகடல திங்க போயிட்டாரா? ஏன் ராகுல் காந்திக்கு இந்த மறுசீரமைப்பு வந்துச்சுன்னா இதுல மிகப்பெரிய பாதிப்பு தென்னிந்திய மாநிலங்களுக்கு வரும். தென்னிந்திய மாநிலங்கள் இந்திரா காந்தி அம்மையாருடைய பேச்சை கேட்டு, அதுக்கப்புறமேட்டு இருந்த தலைவர்களுடைய பேச்சுகளை கேட்டு, ராஜீவ்காந்தியுடைய பேச்சுகளை கேட்டு திமுக எல்லாம் எவ்வளவு முட்டு கொடுத்து நடந்திருக்குது. அதுக்கப்புறம் சோனியா காந்திக்காக திமுக எவ்வளவு வேலை செஞ்சிருக்கு. இலங்கைக்கு நீங்கள் ராணுவத்தை அனுப்பி உயிரை கொல்லுங்க, தமிழர்களை கொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் வாய்மூடி வேடிக்கை பார்த்துச்சுங்க. 1.25 லட்சம் பேர் சாகும் பொழுது இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த முதலமைச்சர் பொறுப்பை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும், சாதாரண முதலமைச்சரால் எப்படி போரை தடுக்க முடியும் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு நாடகம் போட்டு பேசிகிட்டு இருந்தார்ல. இங்கே அவரெல்லாம் காங்கிரஸுக்காக எவ்வளோ உழைச்சிருப்பார். அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கூப்பிடுறாரு, ராகுல் காந்தி வந்து பேசியிருக்கிறது இல்லை. மற்ற காங்கிரஸில் இருக்கிற மற்ற மாநிலங்களில் இருக்கிற எல்லா காங்கிரஸ் கட்சி தலைவர்களையும் ஒன்று திரட்டி எல்லாரும் வாங்க தமிழ்நாட்டுக்கு போவோம். முக ஸ்டாலின் மளிகை சாமா செட்டு தச்சு, மளிகை சாமா செட்டுனே வருது, கர்மம் பரிசு பொருட்கள் தர்றாரு. அந்த பரிசு பொருட்களை வாங்கிக்கிட்டு அவர் போடுற அந்த எலும்புக்கறி கஞ்சியை தின்னுபிட்டு அவருக்காக ஒரு 4 கொலை குலைச்சிட்டு வரும் அப்படின்னு காங்கிரஸினுடைய முக்கிய தலைவர்கள்லாம் யாரும் வந்து ஏன் குலைக்கல? ஏன்னா காங்கிரஸுக்கும் இந்த மறுசீரமைப்பு, இந்த தொகுதி மறுசீரமைப்பில் முழு உடன்பாடு இருக்கு. மக்கள் தொகை அடிப்படையில் அதை பிரிக்கணுங்கிறதுல காங்கிரஸுடைய நிலைப்பாடும் ஒன்று தான், பாஜகவுடைய நிலைப்பாடும் ஒன்று தான். இந்த கூட்டத்தில் ஒரிசா மாநிலத்தை சார்ந்தவங்களே அழைச்சிருக்காங்க. ஆனால் நவீன் பட்நாயக் அவர்கள் காணொலி மூலியமாக பங்கேற்றுக்கிட்டாரு. அப்புறம் பஞ்சாப்ல இருந்து அந்த பகத்சிங் மான் அவர் வந்திருந்தார். இப்போ மற்ற தலைவர்கள் ஏன் பங்கேற்கலன்னு கேள்வி கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்றாங்க, இது குறித்து ஒரு தெளிவான அறிவிப்பு இன்னும் வரல, மத்திய ஒன்றிய அரசாங்கம் இதுவரை அறிவிப்பு வெளியிடல, அறிவிப்பு வெளியிட்டால் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு சில தலைவர்களும், ஒரு சில தலைவர் இப்போ ஒய்எஸ்ஆர் காங்கிரசினுடைய தலைவராக இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டி வந்து நேரடியாக மறுசீரமைப்பு தொடர்பாக கடிதமே எழுதியிருக்காரு நாடாளுமன்றத்துக்கு, பிரதமருக்கு எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, இதை மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்கிறது வந்து சரியாக இருக்காது, அதனால ஸ்டாலின் நடத்தின கூட்டத்தில் பங்கேற்கலையா அப்படிங்கிற கேள்வி வருது. இல்லை ஸ்டாலினை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுடைய ஜெகன்மோகன் ரெட்டி மதிக்கலையா அப்படிங்கிற கேள்வி வருது. ஆந்திராவை சார்ந்த மற்ற தலைவர்கள் யாருமே இவரை வந்து மதிக்கலை. இப்போ மும்படி கொள்கையில் வந்து ஆந்திரா வந்து முழுக்க தமிழ்நாட்டுக்கு எதிர்நிலைப்பாடு எடுத்துருச்சு. திராவிடத்தை தூக்கி போட்டு காரி துப்பி திராவிடம் அது மயிராவதுன்ட்டு போயிருச்சுன்னு வைங்களேன். 3 மொழி என்ன, நாங்கள் 10 மொழி கூட படிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் வெளிப்படையாக அறிவிச்சுட்டு போயிட்டார். அப்படி இருக்கும் பொழுது இந்த தென்னிந்திய மாநிலங்களை ஒருங்கிணைக்கிறதுல ஸ்டாலின் அவர்களுடைய இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழை தாண்டி வேற எந்த மொழியும் தெரியாது. அவர் கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் பேசினாரு, தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேசினாரு, இது வந்து பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். இப்போ அதுக்காக ஒரு குழு ஒன்றை போட்டு அந்த குழு வந்து ஒரு முடிவு எடுத்திருக்குதான். அதாவது தென்னிந்திய மாநிலங்களை ஒருங்கிணைத்து ஒரு குழு வந்து போட்டு அந்த குழு ஒரு முடிவு எடுத்திருக்கான். என்ன முடிவு எடுத்திருக்கு? இப்போ 1971க்கு பிறகாக இங்கு மறுசீரமைப்பு மறு தொகுதி இது வந்து இதுவரை செயல்படுத்தப்படலை. இப்போவே கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை வெறும் 30 கோடி, இன்னைக்கு 145 கோடியை தாண்டிடுச்சு. கிட்டத்தட்ட 3 மடங்கு அது கூடி போயிருச்சு. இப்போ இந்த கூட்டுக்குழு தீர்மானத்தில் என்ன தீர்மானம் போட்டிருக்காங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 25 வருஷத்தை தள்ளி போட்டோம்னா நம்ம பேர புட்டி பிள்ளை எல்லாரும் நல்லா இங்கே வாழ்ந்து வளர்ந்து அவங்கெல்லாம் சம்பாரித்து நல்லா செட்டில் ஆயிடுவாங்க, அதுக்கப்புறமேட்டு தொகுதி மறுசீரமைப்பு செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவை இவங்க எடுத்துருக்கிறாங்க. இப்போ பினராயி விஜயன் கேரளாவிலேருந்து இங்கே வந்திருக்காரு. அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற மற்ற தலைவர்களை ஒருங்கிணைச்சு இதை வந்து செயல்படுத்துவதற்கு, இல்லை ஆக்கப்பூர்வமாக வட மாநிலங்களை பேசுவதற்கு, இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை இதுவரை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கா? இந்த மறு தொகுதி சீரமைப்பை நாங்கள் வந்து ஏற்கலை, இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள், தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட் சொல்லாதீங்க, ஏன்னா இது 25 கோடிக்கு அடமானம் வச்ச குரூப், இந்த குரூப்பை விட்டுருங்க. வட மாநிலங்களில் இருக்கிற இல்லை மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் நாடாளுமன்றத்தில் இது குறித்து பேசியிருக்காங்களா? இன்னைக்கு கூட நாடாளுமன்றத்தில் அவையை வந்து முற்றுகையிட்டு திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டுருக்கிறாங்க. அமளியில் ஈடுபட்டு பாராளுமன்றத்தை முடக்கிறாங்க. ஆனால் மற்ற காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மாதிரி தென்னிந்திய மாநிலங்கள் இந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டை வந்து அவங்க சரியாக கடைப்பிடிச்சிருக்கிறாங்க. 1971 மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒன்றிய அரசு கொடுத்த ஒரு அறிவிப்பை வைத்துக்கொண்டு இவங்க எல்லாரும் புள்ளக்குட்டி பெற்றுக்காம எல்லாரையும் குடிக்க வச்சு, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் கடையை திறந்து வச்சு சாராய வாடையே இல்லாத தமிழ்நாட்டில் முதல்ல இந்த அறிவிப்பை கேட்ட உடனே, அதாவது மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொன்ன மத்திய அரசு அறிவிப்பு கொடுத்த உடனே எப்படா கட்டுப்படுத்துறது அப்படின்னு தன்னுடைய விஞ்ஞான அறிவை பயன்படுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சாராயத்தை கலந்து குடிச்சா
சாராயத்தை கொடுத்துட்டா அவன் குடிச்சு அவனுடைய இதை இழந்துருவான், அவனுடைய ஆண்மைத்தன்மை இழந்துருவான். அப்படி இருக்கும்பொழுது அவனுக்கு குடிக்கிறதுக்கு முழுக்க சரக்கை கொண்டு வந்து விற்று தமிழ்நாட்டில் சாராய வாடகை இல்லாத தமிழ்நாட்டை சாராய கடையாக மாற்றி சாராய மாநிலமாக மாற்றி இருக்கிற ஐயா முத்துவேல் கருணாநிதி வந்து அவ்வளவு வேலைகளை செஞ்சிருக்கிறாரு. சாராய கடையை திறந்து வச்சிருக்கிறாரு. இப்படி மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுல தென் மாநிலத்தில் குறிப்பாக தமிழ்நாடு எவ்வளவு பெரிய ஒரு தத்துவ நிலைப்பாடை எடுத்திருக்குது. அப்படிப்பட்ட இந்த மாநிலம் பாதிக்கப்படும் பொழுது அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதா அப்படின்னு ஏன் கொந்தளிக்கல? அன்றிலிருந்து இன்று வரை மக்கள் தொகை கட்டுப்பாட்டை இன்னமும் கட்டுப்பாட்டிலே வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கிற இந்த தென் மாநிலத்தில் தமிழ்நாட்டை இப்படி வஞ்சிப்பதற்காக இப்படி தொடர்ச்சியாக நீங்க செய்யலாமா அப்படிங்கிற கேள்வியை எந்த தலைவரும் எழுப்பல. ஏன்னா மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்தானே இதை பேசணும். இதுக்கு மாற்று அப்படின்னு சொல்றேங்கிற பேர்ல இன்னொரு 25 ஆண்டுகளை கடத்திட்டீங்கன்னா ஏற்கனவே ஒரு 145 கோடி இன்னொரு 25 வருஷம் கழிச்சதுன்னா இன்னும் அவன் நிறைய பெற்று போடுவான். வட மாநிலத்தில் அவனுக்கு இன்ன வரைக்கும் படிப்பறிவு இல்லை, இன்ன வரைக்கும் அவனுக்கு தொழில் வளர்ச்சி இல்லை, அவனுக்கு எந்த ஒரு அறிவியல் பூர்வமான இல்லை வேற எந்த சிந்தனையுமே இல்லை. நாட்டினுடைய சிந்தனையோ அல்லது மொழியினுடைய சிந்தனையோ இனத்தினுடைய எதுவும் கிடையாது. அவன் ஒரு முட்டாப்பை பிஜேபி தூண்டி விட்டா அவன் என்ன கலவரத்தை வேணாலும் செய்வான். அப்படிப்பட்டவன் வேணும்னே இந்த பாஜக காரங்க தூண்டி விட்டு இன்னொரு 200 கோடி 300 கோடி மக்கள் தொகை இன்னும் 25 ஆண்டு காலம் கழிச்சு வரும். அப்போ தொகுதி மறுவரைன்னு வரும்பொழுது இதே பிரச்சனை தானே வரும். அப்போ இதுக்கு ஒரு தீர்க்கமான முடிவை, தெளிவான முடிவை ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் சொல்லியிருக்கணும். நீங்கள் இவ்வளவு தூரம் தொலைநோக்காக சிந்திக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தொலைநோக்காக அவங்கள்ட்ட பாராளுமன்றம் ஏற்கனவே எவ்வளவு இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சட்டமன்றம் இருக்குது. 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது ஒரு நாடாளுமன்றம், ஒரு பாராளுமன்ற தொகுதி. அப்போ அதன் அடிப்படையில் சட்டமன்ற தொகுதி அடிப்படையில் ஏற்கனவே இங்கே மக்கள் தொகை அடிப்படையில் தான் சட்டமன்ற தொகுதி உருவாக்கப்படுது. அப்போ அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நீங்கள் மறுவரையறை செய்யலாம் அப்படிங்கிற வார்த்தையை இங்கே பேசியிருந்ததாட ஐயா ஸ்டாலின்னா நம்ம வரவேற்கலாம். ஆனால் வெறுமனே எதுவுமே தெரியாமல், ஏன்னா அவருக்கு எதுவும் தெரியாது, எழுதி கொடுக்குறத அப்படியே படிக்கிறார். அந்த கூட்டத்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நடத்துவாராம். அதில் வந்து முன்னின்று நடத்தக்கூடியது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன். அங்கே உட்காந்து தீர்மானம் வாசிக்கிறது அக்கா கனிமொழி. ஏன் திமுகவில் வேறு யாருமே இல்லையா? பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேறு யாருக்குமே தெரியாதா? ஏன் தயாநிதி மாறனுக்கு தெரியாதா? இல்லை டிஆர் பாலுவுக்கு தெரியாதா? இந்த தொகுதி மறுவரையினால் இப்படிலாம் சிக்கல் வரும் அப்படிங்கிறது வேறு எந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கும் எந்த தலைவர்களுக்கும் தெரியாதா? ஏன் எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியாதா? எங்கள் அண்ணன் திருமாவளவனை முன்னின்று தீர்மானங்களை வாசிக்க வச்சிருக்கலாமே. ஆனால் அப்படியெல்லாம் செய்யலை. இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு இந்த பைத்தியக்காரங்கள்ட்ட மாட்டிக்கிச்சு அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சான்று வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஒரு குடும்பத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க இப்படி சிக்கி சீரழியுது. நாட்டில் நீங்கள் வந்து சட்டமன்ற தொகுதியின் அடிப்படையில் இப்போ ஏற்கனவே 6 இருக்கா, அதை பாதியாக பிரிங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய செயற்பாட்டு வரைவில் 2016 தேர்தல் அறிக்கையில் தெளிவாக கொடுத்துருக்கு. நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையை நீங்கள் கூட்டணும். ஏன்னா இது வந்து 1971 போட்ட மக்கள் தொகையின் அடிப்படையில் போட்ட நாடாளுமன்ற தொகுதிகள் 40. அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை வேற, இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை வேற. அப்போ எதன் அடிப்படையில் நீங்கள் அதை மாற்றணும் அப்படின்னா ஏற்கனவே 6 தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்றம்னு இருக்கிறத 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்றம், அதை வந்து நீங்கள் கடைபிடிச்சிங்கனாலே இது சரியாயிடும். அப்போ இந்தியா முழுக்க ஏற்கனவே 545 இருக்குதுன்னா இப்போ கிட்டத்தட்ட 1050 வரும். அப்படி வரும்பொழுது எல்லா பக்கமும் இது சமமாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக அண்ணன் சீமான் அவர்கள் 2016 தேர்தல் அறிக்கையிலே கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2026 இந்த தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வருவாங்கன்னு 2023 அதை கடுமையாக எதிர்த்து பேசியிருந்தார் அண்ணன் சீமான் அவர்கள். அன்னைக்கெல்லாம் இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் பேசி செஞ்சிருக்கலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருது. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி 2024 வெற்றி பெற்றால் 2026 வரக்கூடிய இந்த தொகுதி மறுசீரமைப்பில் இப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டை புறக்கணிக்கும், தென்னிந்தியாவை புறக்கணிக்கும், தென் மாநிலங்களை குறிப்பாக மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் வச்சிருந்த எல்லா மாநிலங்களுக்கும் இது பேரடியாக வந்து விடியும் அப்படின்னு அன்னைக்கே இந்த விடியலார் பேசியிருக்கலாம். அன்னைக்கு ஏன் பேசலை? அன்னைக்கு இது குறித்து அவருக்கு சிந்தனை இல்லை, இது குறித்து பார்வை இல்லை, இது குறித்து அவருக்கு எதுவும் தெரியாது, வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக இருந்துட்டார். இன்னைக்கு இதை அவசரமாக எடுத்து பேச வேண்டிய கட்டாயம் ஏன் வருது? ஏன்னா 2026 தேர்தலில் திமுக வெல்லுமோ தோக்குமோ தெரியாது. ஏன்னா இங்கே மக்கள் போராட்டம் அதிகமாகிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அதிகமாகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த திமுகவை நம்பி 2026 ஜெயிக்க வைப்பாங்களா ஜெயிக்க வைக்க மாட்டாங்களான்னு தெரில. அப்படி ஒருவேளை ஜெயிக்காமல் போயிட்டா 2029 நாடாளுமன்றத்தில் இவர்கள் எடுபட்டாலும், இவர்கள் வந்து ஜெயிச்சாலும், திமுகவே ஜெயிச்சாலும், இந்தியா கூட்டணியே ஜெயிச்சாலும் இவங்க மத்தியில் ஆட்சி அமைக்க முடியுமா, இவங்களுடைய பங்குல ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ இப்போ இருந்தே இந்த பாராளுமன்ற தொகுதிகளை, இந்த பாராளுமன்றத்திற்கான இந்த மறுசீரமைப்பை பேசி அதை வைத்து இங்கே அரசியல் செஞ்சு எப்படியாவது தக்க வச்சுக்கலாம், 2026 ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மாபெரும் கனவுல
ஐயா மு.க. ஸ்டாலின் இருக்கிறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மாபெரும் கனவு மண்ணாத்தான் போவோம். தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறதை 25 ஆண்டு காலத்துக்கு தள்ளி போடுறதுல எந்த பயனும் இருக்க போகிறது இல்லை. இதுக்கு ஒரு தீர்க்கமான முடிவை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தினுடைய பிரதிநிதிகளையும் அழைத்து அவர்களுடைய தலைமையில் ஒரு கூட்டுக்குழு போட்டு அதன் அடிப்படையில் இப்போ தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தான் இந்த தொகுதியை மறுசீரமைப்பு செய்யணும். அப்படி இல்லாமல் போச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சியோ காங்கிரஸோ வட மாநிலத்தில் ஒரு 3 மாநிலங்களை வைத்து கொண்டால் போதுங்கிற நிலைப்பாட்டுக்கு தான் அவங்க போவாங்க. அப்படி ஒருவேளை நடந்துருச்சுன்னா இந்தியாவை கூறு போட்டு விற்கிறது, அது காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும், 2 கட்சிகளில் எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும், இல்லை அதனுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கிற திமுகவாக இருக்கட்டும், இல்லை அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் அதை தடுக்க முடியாது. கூறு போட்டு விற்கிறத வித்துட்டு போயிட்டே இருப்பான். நம்மளுடைய பிரதிநிதித்துவம் காணாமல் போயிடும். ஏற்கனவே 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதிநிதித்துவம் பெற்றவர்கள், அவர்கள் நமக்காக குரல் கொடுக்கலன்னு இருந்தாலும் வச்சுக்கோங்க, சட்டத்தை எதிர்த்து வாக்களிக்கிறாங்க, இல்லை ஆதரித்து வாக்களிக்கிறாங்க, எது நடக்குதோ இல்லையோ சட்டங்கள் அங்கே நிறைவேறிடுது. என்ஐஏ சட்டம், சிஏஏ சட்டம், என்பிஆர் சட்டம், என்ஆர்சி சட்டங்கள், ஃபாரஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், வேளாண் திருத்த சட்டங்கள், இப்படி எல்லா சட்டங்களையும் இப்போவே இவ்வளவு பிரதிநிதித்துவம் இருந்து, இவ்வளவு எதிர்க்கட்சிகள் இருந்து, இவ்வளவு வலுவாக இந்தியா கூட்டணி அமைத்து அப்பையும் அவங்கள பிஜேபியை வீழ்த்த முடியல, அவங்க கொண்டு வர சட்ட திருத்தங்களை தடுக்க முடியல. ஆனால் தொகுதி மறுசீரமைப்பு செய்து அவர்கள் 3 மாநிலங்களில் அதிக பிரதிநிதித்துவம் பெற்று தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் குறைஞ்சதுன்னா எல்லா சட்டத்தையும் யாரையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லாமல் ஒரு சர்வாதிகாரி போல, ஒரு கொடுங்கோன்மையாளர் போல, ஏற்கனவே இருக்கிறது போல அவங்க ஈஸியாக அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதை தடுப்பதற்கு மற்ற மாநில முதல்வர்கள் ஒன்று சேர்ந்து இதை அழுத்தம் கொடுத்து நாடாளுமன்றத்தில் இதை நிறைவேற்றணும். ஒரு சட்ட திருத்தமாக கொண்டு வந்து இனிமேல் தொகுதி மறுவரைன்னு கொண்டு வந்தாலும் இதன் அடிப்படையில், மக்கள் தொகையின் அடிப்படையில் நீங்கள் செய்ய முடியாது. இதை வந்து தொகுதியின் அடிப்படையில், நிலவியல் அமைப்பில் அடிப்படையில் தான் நீங்கள் அதை செய்யணும். ஏற்கனவே இருக்கிற நாடாளுமன்றத்தை அதிகப்படுத்தணும், உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும்னா சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை வைத்து தான் நீங்கள் கணக்கிடணும் அப்படிங்கிற சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். இப்போ இந்த மாநிலத்தில் இருந்தெல்லாம் முதல்வர்கள் வந்தாங்க, தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஒரு பக்கம் பேசுனீங்க, சரி. இன்னொரு பக்கம் ஆக தமிழர்களுக்கு ஒன்றுடா, நான் பார்த்துட்டு சுபா இருப்படா, தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிற யாராக இருந்தாலோ அவர்கள் சுபா விட மாட்டேன், நான் கேள்விகளை கேட்பேன், ஏன்னா நான் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் அப்படின்னு அடிக்கடி பேசுவீங்களே. இந்த பினராயி விஜயனுங்கிற முதலமைச்சர் இருக்கார்ல, கேரளாவை சார்ந்தவர், கம்யூனிஸ்ட் கட்சி, உங்கள் கம்யூனிஸ்ட் இல்லை, 25 கோடி ரூபாய்க்கு கட்சி அடகு வச்ச அந்த கம்யூனிஸ்ட் இல்லை, இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல கம்யூனிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த பினராயி விஜயன் முல்லை பெரியாறு அணையை பலப்படுத்துறதுக்கு, அதை பராமரிக்கிற உரிமையை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியாது, அந்த அணையை இடிச்சிட்டு புது அணை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறார்ல. அப்படி பண்ணிங்கன்னா எங்கள் மக்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க, அதனால் நீங்கள் அப்படியே சைட் பை சைடு அந்த திட்டத்தையும் கொஞ்சம் கைவிட்டுருங்களேன், அங்கே பராமரிக்கிற உரிமையை வந்து மறுபடியும் எங்கள்கிட்ட நீங்கள் கொடுத்துருங்களேன், அங்கே ஒரு 4 மரத்தை விட்டுனா இந்த பேபி அணைன்னு ஒரு அணை இருக்குது, அந்த அணையை வந்து நம்ம பாதுகாத்துற முடியும், அந்த அணையை நம்ம பாதுகாத்தோம்னாலே முல்லை பெரியாருக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீர்மட்டத்தை உயர்த்திக்கலாம், இந்த அணையினால் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஏன் பேசலை? அதே போல் இந்த பக்கம் கர்நாடகாவில் வந்து வந்தார் துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், மேகதாட்டில் அணையை கட்டியே தீருவேன் அப்படின்னு இன்ன வரைக்கும் அவர் வந்து ரொம்ப தெளிவாக பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட தொகுதி மறுவரை இருக்கிற மாதிரி இந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து அப்படியே டெல்டா ஃபுல்லாக தஞ்சாவூர், நாகப்பட்டினம் வரைக்குங்க கிட்டத்தட்ட ஒரு 8-9 பாராளுமன்ற தொகுதி, அந்த தொகுதியை சார்ந்த மக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து காவேரி தான் மிகப்பெரிய நீர் ஆதாரம், விவசாயத்துக்கு, குடிநீருக்கு, எல்லாத்துக்கும் அதுதான் தேவைப்படுது. அந்த காவிரி நீரை வந்து நீங்கள் தடுத்து நிறுத்துற மாதிரி மேகதாட்டில் அணையெல்லாம் கட்டாதீங்க. அப்படி கட்டினீங்கன்னா அப்புறம் நமக்குள்ளே வந்து ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்துடும். தொகுதி மறுவரை எவ்வளவு முக்கியமோ அதே போல் எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணி முக்கியம் அப்படின்னு ஏன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதெல்லாம் பேசலை? அதெல்லாம் நீங்கள் பேசியிருக்கணும்ல ஐயா மு.க. ஸ்டாலின். இதுக்காக தனிப்பட்ட முறையில் ஏன் கிளம்பி போகணும்? அதான் கொல்லிமலை செட்டு சாமான் கொடுக்குற மாதிரி 8 வகையான சீர் கொடுத்து அனுப்பியிருக்கிறீங்க. அப்படி சீர் கொடுத்தவர்கிட்ட இந்த சீராக காவிரியை கொஞ்சம் அங்கிட்டு முல்லை பெரியாரை கொஞ்சம் கேட்டுருக்கலாமே. சரி, அவர் தாங்க கேட்கல, முட்டாள் ஸ்டாலின்ங்க, விட்டுருங்க. இந்த பத்திரிகையாளருங்கிற பேர்வையில் யார் யாரெல்லாம் வந்து யார் யார் பெட்ரூம்குள்ளே கேமரா வச்சுருக்காங்க, யார் யார் கூட போனாங்க, யார் யார் எத்தனை பேரை வச்சுருக்காங்க அப்படின்னு கணக்கெடுத்து அதை வைத்து பேட்டி எடுக்கின்ற இந்த பத்திரிகையாளர்கள் இதை போய் கேள்வி கேட்டுக்கலாமே. இவ்வளவு தூரம் நீங்கள் தொகுதி மறுசீரமைப்புக்கு வந்திருக்கீங்க, இந்த காவிரி பிரச்சனை என்னங்க ஆச்சு, மேகதாட்டில் அணை கட்டுற பிரச்சனையை பற்றி நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, அதை வந்து கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்களேன், அது வேண்டான்னு சொல்லுங்களேன். இங்கேயும் மக்கள் இருக்கிறாங்க.
நீங்கள் சொல்லுகின்ற திராவிடர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கலாமே. இந்த பக்கம் பினராயி விஜயன் கேட்டிருக்கலாமே. முல்லை பெரியாறில் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, எதுக்காக நீங்கள் அணையை உடைக்கணுங்கிறீங்க அப்படின்னு ஏன் பத்திரிகையாளர் அவங்கள்ட்டலாம் கேள்வி கேட்கல? ஆக நல்லா வந்திருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, முதலமைச்சர் நல்லா கவனிச்சுக்கிட்டாரா, இந்த கேள்விகளை மட்டும்தான் பத்திரிகையாளர் கேட்பீங்களா? நீங்கள் பத்திரிகையாளர் இல்லை வேறு ஏதாவதுமா? இந்த இதில் படத்தில் கூட கேட்பாங்களா, அண்ணா டீ சாப்பிட்டீங்களாண்ணா, அண்ணா காஃபி சாப்பிட்டீங்களாண்ணா அப்படின்னு கேட்பாங்களே, அது போலவா நீங்கள்?